ஆட்சிகள் மாறியுள்ள போதிலும் மாறாத காட்சிகளாக தூய்மை பணியாளர்களின் துயரம் தொடர்கிறது. அடித்தட்டு மக்களின் குரலுக்கு அரசுகள் செவிசாய்க்காததன் நிலை என்ன, உண்மை நிலவரம் என்ன என்பது குறித்து நம்முடைய வழக்கறிஞரும் உழைப்போர் உரிமை இயக்கத்தின் மாநில தலைவரும் இந்த போராட்ட களத்தில் தொடக்கம் முதலே இருப்பவருமான வழக்கறிஞர் கு பாரதி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று இந்த தூய்மை பணியாளர்களின் பிரச்சனையில் உள்ள அந்த குறுக்கு வெட்டு தோட்டத்தை நாம் இப்போது அவரிடம் கேட்கலாம். பாரதி சார், நாங்கள் இந்த போராட்டத்தை நீங்கள் கடந்த ஆட்சியின் போது கைவிட்ட அந்த அப்போதே முன்னாள் அமைச்சர் PK சேகர்பாபுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்தீர்கள். அவர்கள் அளித்த உறுதிமொழி என்ன? மற்றொன்று, இப்போதைய முதலமைச்சர் முன்னாள் தாவேகா தலைவர் விஜயை அவரது பனையூர் இல்லத்தில் நீங்கள் சந்தித்து பேசிய போது அளித்த கோரிக்கைகள் என்ன? இவர் நிறைவேற்றியது என்ன? PK சேகர்பாபு கொடுத்த வாக்குறுதி என்ன? முதலமைச்சர் விஜய் உங்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் என்ன? இப்போது என்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை? கடந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளும் அதன் பின்னர் இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அளித்த வாக்குறுதிகளும் நீங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்ன கூறப்பட்டது, என்ன நிறைவேற்றப்படவில்லை? இல்லை, கடந்த முறை என்னாச்சுன்னா சென்னையில் மொத்தம் 10 மண்டலம் ஏற்கனவே தனியாருக்கு போயிடுச்சு. 5 மண்டலம் தனியாருக்கு போகாமல் இருந்துச்சு. அந்த தனியார் மண்டலத்துக்கு போனா மண்டலம் 5, 6, 2 மண்டலங்கள் தனியாருக்கு போவதற்கு முடிவெடுத்தாங்க. ராம்கி நிறுவனம் வழங்குவதற்கு முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்து ஆகஸ்ட் 1, 2025 உங்களுக்குலாம் வேலை இல்லை, ராம்கி நிறுவனத்தை நீ வேலை போங்கன்னு சொன்னாங்க. அதை ஒட்டி 184 நாள் போராட்டம் நடந்தது. ஜனவரி 30 தான் எங்களுடைய 1400 தொழிலாளர்களும் மண்டலம் 4, 8 திருப்பி பணிக்கு எடுத்துக்கிட்டாங்க. மண்டலம் 5, 6 பணிக்கு எடுத்துக்கல, 4, 8 எடுத்தாங்க. இப்போ 3 மண்டலம் மட்டும்தான் தனியார் மையத்துக்கு போகாம இருக்கு. முதல்ல நாங்க கார்பரேஷன் தொழிலாளியே இல்ல, கார்பரேஷன்ல பணியந்திரம் கோர முடியாது என்ற நிலைமையை உருவாக்கி எங்களை வெளியே தள்ளிட்டாங்க. மற்ற தொழிலாளர் போல, மற்ற மண்டல தொழிலாளர் போல. சோ நான் கார்பரேஷனுக்கு உள்ள வரணும்னு நாங்க 184 நாள் போராடும் போது தான், சுடுகாடு, பீச், மற்ற இடம் எல்லாம் போராடும் போது தான், உண்ணாநிலை போராட்டம் 57 நாட்கள் போராடின பிறகு முன்னாள் அமைச்சர், மதிப்புக்குரிய அமைச்சர் PK சேகர்பாபு அவர்கள், மேயர் அவர்கள் எல்லாரும் வந்தாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் எங்களை மாநகராட்சிக்குள்ளேயே வேலைக்கு சேர்த்து கொண்டார்கள். இது எப்ப முடிஞ்சதுன்னா மார்ச் 30 தான் முடியுது. எங்களுக்கு தீர்மானம் போட்டு உள்ள வேலைக்கு வச்சாதான் வேலைக்கு வச்சது. மார்ச் தான் முடியுது. நாங்க உள்ள போன பிறகுதான் பணியந்திரம் கோர முடியும். ஏப்ரல் இருந்தே தேர்தல் அறிவிப்பு, தேர்தல் சம்பந்தப்பட்ட அறிவிப்பு நோக்கி நகர்ந்துச்சு. சோ நாங்க பணியந்திரம் திருப்பி கேட்டு போராடுறதுக்கு உண்டான ஆப்ஷன் கடந்த ஆட்சியில லாஸ்ட்ல இல்ல. ஏன்னா வேலைக்கு விட்டு வெளியே போயிட்டு திருப்பி நாங்க வேலைக்குள்ளே வந்துட்டோம். இப்ப நாங்க 100 நாள் ஆட்சி நடந்து முடிஞ்சது. இப்ப ஆட்சி நிறைவேற்றப்பட்டது, கடந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டது. தனியாரிடம் ஒப்படைக்காமல் நீங்க மாநகராட்சி நிறைவேறல. அவங்களா எங்களை எடுத்தாங்க, எங்களை திருப்பி மாநகராட்சி பணியாளர் வைக்கணும்னு கேட்டிருந்தோம், பணியந்திரமும் கேட்டிருந்தோம். அந்த கோரிக்கை நிறைவேற்றினாங்க. என்னன்னா செஞ்சது அவங்க தான், எடுத்துக்கிட்டு தான் அவங்க தான் எங்களை திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. இது சென்ற ஆட்சியில நடந்தது. இப்போ கடைசியா போராட்டத்தினுடைய தாவேகா தலைவர் விஜய் சந்தித்து பேசும்போது அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தார்? அவர் சட்ட போராட்டம் உட்பட உங்களுடைய அனைத்து போராட்டங்களும் தமிழக வெற்றி கழகம் உங்கள் கோரிக்கை 100% ஆதரிக்கிறது, முழுமையாக ஆதரிக்கிறது. உங்களோட நாங்க இருக்கோம், நீங்க எந்த போராட்டம் நடத்தா உங்களோட இருக்கோம். இதுதான் அவர் அளித்த ஒரே வாக்குறுதி. அப்படின்னா எங்களை 13ஆம் தேதி கைது பண்றாங்க. அப்போ இன்றைய முதல்வர்கள், மதிப்பிற்குரிய முதல்வர்கள் அறிக்கை வெளியிடுறாரு, ட்விட்டர்ல வெளியிடுறாரு. என்ன வெளியிடுறாருன்னா, நீங்க தேர்தல் அளித்த வாக்குறுதி கேட்டுதானே போராடுறாங்க, வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல, எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? இது அவருடைய அவர் வெளியிட்ட அறிக்கையில் இருக்கு. தேர்தல் வாக்குறுதின்னு ஒண்ணு கொடுத்தா நிறைவேற்றணும், அப்படிலாம் எதுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க? தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றணும் சொல்லி போராட்டத்தை ஏன் நசுக்கிறீங்க? காவல்துறை வச்சு மத்ததை வச்சு ஏன் நசுக்கிறீங்க? இந்த கேள்வியை மதிப்பிற்குரிய இன்றைய முதல்வர் எழுப்பினார். இதே தான் நாங்கள் இப்போது எழுப்புகிறோம். எங்களுக்கு நீங்க ஆட்சிக்கு வந்த டே 1ல இருந்து நாங்க கடிதம் கொடுத்துட்டு இருக்கோம். முதலமைச்சர் எங்களை சந்திக்கணும், பணியந்திர கோரிக்கை, நீங்க 5 ஆண்டுகள் ஒப்பந்த முறையில் அரசு துறையில் பணிபுரிந்தால் நாங்கள் பணியந்திரப்படுத்த வேண்டும் என்பது உங்கள் வாக்குறுதி. உங்கள் வாக்குறுதி 100 நாட்கள் கடந்த பிறகும் அப்படியே தான் இருக்கு. அந்த வாக்குறுதி எதுவும் நீங்க நிறைவேற்றல. என் பெண் தூய்மை பணியாளருக்கு எந்த விதமான வாக்குறுதி நீங்க பணியந்திர வாரிக்கை குறிப்பாக நீங்க நிறைவேற்றல. நிறைவேற்ற போது நாங்க 8வது நாட்களாக போராட்டத்தில் நாங்க களத்தை நிக்கிறோம். சந்தேகம் இங்க முதல்ல போராடினது, கடந்த திமுக ஆட்சியின் போது போராடினது, எங்களை மாநகராட்சி ஊழியராக சேர்க்கணும். அப்பவுமே பணி நிரந்தரம், ஊதிய உயர்வுலாம் நீங்க வச்சிருந்தீங்களா? நிச்சயம். நாங்க நீங்க வெறும்னே நாங்க அதுக்கு முன்னாடியே
எங்களை வேலையை விட்டு நீக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க பணி இயந்திர கோரிக்கையாக தான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். சரி. அரசாணை 62 படி சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு நடத்துறோம். உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்கு நடத்துறோம். நீங்க அரசாணை 62 படி சென்னை மாநகரத்தில் சம்பளம் வாங்கினது எங்க உழைப்புரிமைக்கு தொடுத்த வழக்குன்னு சென்னை மாநகராட்சி குறிப்பிட்டு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு 424 இருந்து 761 ரூபாய் இன்னைக்கு சம்பளம் வந்திருக்குன்னா இந்த 10,000க்கு மேல சம்பளம் வாங்கி கொடுத்து எங்க உழைப்பு உரிமைக்கு எங்க சங்கம் நாங்க வழக்கு தாக்கல் செஞ்சு இந்த வழக்குல மனுதாரராக என் பேர்ல தாக்கல் செஞ்சு நாங்க வழக்கு இந்த கடந்த ஆட்சி நாங்க கடந்த முறையும் எங்களுக்கு எந்த விதமான பணி இயந்திர கோரிக்கை நிறைவேற்ற நாங்க நிறைவேற்றணும் தான் கேட்டிருந்தோம். அதுக்கெல்லாம் தனியார் மயம். இப்ப நீ பணி இயந்திரம் கோரிக்கை வச்சேன்னா நீ உள்ள இருந்தானே கேப்ப. உன்னைய தூக்கி நாங்க தனியார் மயப்படுத்திட்டோம்னா ஏற்கனவே 10 போயிடுச்சு. 2த்தையும் தூக்கி நாங்க ஆக்கிட்டோன்னா நீ எப்படி பணி இயந்திரம் கேப்ப? கார்பரேஷனுக்குள்ள ராம்கிலியோ நீ வந்து உர்பேசர்லயே நீ வேலை செஞ்சா தொழிற்சங்க உரிமை கிடையாது. ஏசிபிஎஃப் ஒழுங்கா கட்டுறது கிடையாது. எந்த கேள்வியும் கேட்க முடியாது. மாஸ்க் கிளவுஸ்க்கு தொடப்ப எதுவுமே கேட்க முடியாது. நீ கொத்தடிமையா வாழணும். நீ இப்போ சென்னை மாநகராட்சி நீ வந்து தூய்மை பணியாளர் நீ பணி இயந்திரம் கேட்க முடியாதுன்னா எங்களை தூக்கி வெளியே அனுப்ப பார்த்தாங்க. திரும்ப நாங்க தமிழ்நாட்டுல 2000க்கு பிறகு தனியார் மயத்துக்கு போய் திரும்பவும் அதே கார்பரேஷன் அரசு துறை கீழே வந்தது நாங்க தான். ஆனா இப்போதும் எங்களை தற்காலிக தொழிலாளிகள் என்றே அழைக்கிறார்கள், சுய உதவிக்குழு தொழிலாளர்கள் என்று அழைக்கிறார்கள், 10 வருடங்கள் 20 வருடங்கள் பணி புரிந்த பிறகு அழைக்கிறார்கள். அதனால்தான் நாங்க அப்ப வச்ச கோரிக்கை இப்பயும் அதே கோரிக்கையை நாங்க தொடர்ந்து பாரதியார் அப்போ போராட்டம் நடத்தும் போது கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில தொழிலாளர்கள் ஈடுபட்டதாகவும் இப்போ வந்து கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில தான் இந்த தொழிலாளர்கள் ஈடுபடுவதனால இதுல ஒரு குறிப்பிட்ட குழு மட்டும்தான் இருக்கிறாங்க. எல்லாருமே கடந்த முறை போராடியவர்களும் இப்போதும் அதே கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட நிற்கிறாங்களா? கடந்த முறை போராடும் போது எல்லாருக்கும் வேலை போயிடுச்சு. வேலை போயிட்டு மொத்தமா போராட்டத்தை வந்திருக்காங்க. இப்ப நாங்க ஸ்ட்ரைக்கே பண்ணலையே. நாங்க எங்க சங்கம் சொன்னா 3000 பேர் வருவாங்க சாதாரணமா. நாங்க அறிவிச்சோன்னா 4, 7, 8ல 3000 பேர் வருவாங்க. நாங்க பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாம இன்னைக்கு நாங்க பொறுமையா அறவழியில போராடணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக நாங்க இன்னைக்கு 8 நாள் ஆகியும் வேலையை முடிச்சுட்டு வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அப்புறம் நாங்களே சொல்லிடுறோம் இதுக்கு மேற்பட்ட எண்ணிக்கை வேண்டாம், நீங்க 100ல இருந்து 300 வரைக்கும் வாங்க போதும், அதுக்கு மேல வேணான்னு சங்கம் சொல்லிட்டு இருக்கு. எங்க கோரிக்கை ஏற்காத பட்சம் நாங்க மொத்த ஸ்ட்ரென்த்தையும் ஒரே டைம்ல வீணடிக்க மாட்டோம். நாங்க 184 நாள் போராடினவங்க, 57 நாள் உண்ணாவிரதம் இருந்தவங்க. எங்களுக்கு தெரியும் மார்க்சி அம்பேத்கர் வழியில எப்படி போராடணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க அவசரப்படல. நாங்க எண்ணிக்கை ஏதோ குறைவு வந்து பண்ணல, நாங்க வேணான்னு சொல்லி நடத்திட்டு இருக்கோம்.